வெல்கம் டு ஸ்ரீலங்கா. சொன்ன உடனே பறக்குது. அப்புறம் உங்களோட வெட்டிங்னு சொல்லி கேள்விப்பட்டிருந்தாங்க. அதோட உங்களுக்கு வந்து சின்னதாக ஒரு சர்ப்ரைஸாக இருக்கணும்னு சொல்லி உங்களுக்காக ஆசையாக அழகாக இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணி அனுப்பியிருக்காங்க. அப்போ நாங்கள் வந்து சர்ப்ரைஸ் கிஃப்ட்லேருந்து வந்திருக்கோம். இப்போ யார் அனுப்பிடுவாங்கன்னு தெரியுமா? அவங்க தான் அனுப்பிடுவாங்க கூடவே இருக்கிறாங்க. ஏன்னா ஓகே, அப்போ எதிர்பார்த்துனீங்களா அவங்கள்ட்ட இருந்து இப்படி ரிசீவ் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்த்துனீங்களா ஏதாவது? அப்போ அது அங்கே அது ஓல்டு ஃபேஷன் ஆகிட்டு அப்போ நான் கொஞ்சம் வித்தியாசம் மட்டும் இப்படி செய்தாங்க. அப்போ உங்களுக்கு இன்னொரு கிஃப்டே இருக்குது, அதே பார்ப்போம்மா. அதோட இன்னொன்று சொல்லிவிட்டவங்க, இவங்க வந்து ஏரியாவிலே ரொம்ப ஃபேமஸான கேக் மேக்கர். சரியா? அப்போ அவங்களோட கேக்குக்கு எல்லாட்ட நாக்கும் வந்து ஒரு அடிமைன்னு சொல்லலாம். அப்போ அப்படிப்பட்ட ஒரு ஏரியாவே அடிமையாக இருக்குது. பார்ப்போம் உங்களுக்கு வந்து அவங்களோட கைவண்ணத்தை வந்து முழுசாக இறக்கி உங்களுக்காக ஸ்பெஷலாக வந்து ஒன்று செய்திருக்கிறாங்க. அப்போ அதோட நீ வாழ்நாள் முழுக்க நீங்கள் சாப்பிடத்தானே போகிறீங்க. அப்போ தெரிஞ்சு சொல்லுவீங்க. அப்போ அதோட இன்னொரு சொல்லிவிட்டவங்க, எங்களோட கேக்கக்கா வந்து பக்குவமாக பார்த்துக்கொள்ளட்டா கொடுங்க. ஐ லவ் யூ பட்டு வந்து சொல்லி ஒரு அழகான கேக் கொண்டு வந்திருக்கு. சரியா? இப்போ கேக் கட் பண்ணுவோமா? ஓகே, அப்படியே இவங்கள்ட சிஸ்டர் சொல்லி விட்டவங்க, எங்களோட கேக்கக்கா வந்து கவனமாக பார்த்து கொள்ளட்டா, அப்போ பக்குவமாக பார்த்து கொள்ளட்டான்னு சொல்லி விட்டவங்க. அவங்களுக்கு என்ன ஓகே, ஹாப்பியா அண்ணா? ஹாப்பியா? ரொம்ப ஹாப்பியா? ரொம்ப ஹாப்பியா? ஓகே, அதான் இப்படியெல்லாம் ரெடி பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு இவ்வளவு தானா? வேற ஒன்றும் இல்லையா ஸ்பெஷலாக? சரி, ஓகே. அப்போ நாங்களும் போயிட்டு வரோம். ஒரு ஃபோட்டோ கொஞ்சம் எடுப்போமா?